இங்க இந்த ஓட்டுக்கு காசு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா பீகார்ல இருந்தோ இங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ இங்க வந்து வேலை செய்யறாங்கல்ல, நீங்க கூட இந்த வடக்கன்ஸ் பானிபூரி பான் பராக்னு சொல்றீங்கல்ல, அவங்கெல்லாம் அங்க தேர்தல் வந்ததுன்னா சொந்த காசை செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி போய் ஓட்டு போட்டு வரான். இங்க நீங்க காசு கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. ஆனா அங்கேருந்து வந்தவன் காசை செலவு பண்ணி ஓட்டு போட்டு வரான். என்னுடைய ஜனநாயக உரிமை அது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வரான். ஆனா இங்க உரிமைக்கு வைக்கிறோம் வேட்டு. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் அங்க நடக்குதா? எல்லாத்துக்கும் மேல இந்த ஆடு மாடை வந்து பட்டி போட்டு வைக்கிற மாதிரியான பட்டிகள் அஸ்ஸாம்ல, பீகார்ல நீங்க சொல்ற புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்கள்லாம் இருக்குதா ராம்சு? புச்சா நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிறீங்கல்ல, ஈரோடு கிழக்குல இருந்து பட்டி தொட்டி எங்கும் பறவை கிடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பட்டி பட்டியா கட்டி வச்சுக்கிறீங்க. அந்த படத்துல இவர் சொல்லுவாரு, ஆமா பொடா பட்டி அப்படின்னா, ஆமா எங்க ஊர்ல 18 பட்டி இருக்கு அப்படின்னு சேரன். மாதிரி இப்படி பட்டி கட்டியில ஜனங்களை வந்து ஆடு மாடு மாதிரி அடைச்சு வைக்கிறீங்க. இதெல்லாம் அஸ்ஸாம்ல எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா?